இன்னைக்கு நிலைமை வந்து பணத்தில் மட்டும்தான் இருக்குது. அந்த பணத்தை மட்டுமே நம்பிக்கொண்டு வாழுகிற மனிதன் இறை நம்பிக்கையை மறந்துவிடக்கூடாது, இறைவன் மீது இருக்கிற பற்றை மறந்துவிடக்கூடாது என்பதற்காகத்தான் இந்த மாதிரி அங்கங்கே திருவிழாக்களை அந்த காலத்தில் நம்ம முன்னோர்கள் கண்டுபிடிச்சி வச்சுருந்துருக்காங்க. நீங்கள் நம்ம தமிழ்நாட்டை தாண்டி அந்த பக்கம் போயிட்டீங்கன்னா, கேரளா கர்நாடகா தாண்டிட்டா நம்ம நாட்டில் எப்படி, நம்ம மாநிலத்தில் எப்படி சேரன் சோழன் பாண்டியன் பல்லவ மன்னர்கள்லாம் ஆட்சி பண்ணாங்களோ, இவன் எல்லாருமே என்ன பண்ணான்னா ஒரு கோயிலை கட்டிட்டான். அவன் வாழ்க்கையில் வாழ்ந்ததுக்கு, ஆட்சி பண்ணதுக்கு அடையாளமாக ஒரு கோயிலை கட்டிட்டான். கர்நாடகா தாண்டி அந்த பக்கம் இந்தியா முழுக்க எங்கே போனீங்கனாலும் ஒரு விஷயம் பார்க்கலாம், எல்லா மன்னனும் அவன் தங்கி இருப்பதற்கு அரண்மனை கட்டி கொண்டிருந்தான். போகிற இடத்துல எல்லாம் அரண்மனையை பார்க்கலாம். தமிழ்நாட்டில் மட்டும்தாங்க அரண்மனையை பார்க்க முடியாது, கோயிலை பார்க்க முடியும். கடவுள் படைத்த உலகை எல்லாம் மனிதன் ஆளுகிறான். கடவுள் படைத்த உலகை எல்லாம் மனிதன் ஆளுகிறான். மனிதன் வடித்த சிலைகளில் எல்லாம் கடவுள் வாழ்